மக்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம டெல்லியில் நடக்கிற ஒரு ப்ரொடெஸ்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுவும் முக்கியமாக என்ன காரணத்தை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே தான் குரல் எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் அங்கே போராட விட மாட்டாங்க. அதை பற்றி நம்ம ஒரு விஜய் ஃபேன் பக்கத்தில் வச்சுருக்கோம். அவன் ஏன்டா அவன் எழுதுறன்னு கேட்குறான். வர மாட்டேன்றான் அவன். எனக்கு தெரியாது மக்களே. இல்லை மக்களே, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா மக்களே எத்தனை மக்களே எதுக்காகனா இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் கொடுக்கணும். எதை கேட்க போறேன்னா, சிஎம் விஜய் சார் வந்து என்ன சொன்னார்னா, ஆட்சிக்கு வந்தா நீட்டை உழைக்கிறோம். அப்புறம் வந்து ரீசெண்டாக ஒருத்தவங்க நீட்னால சேர்த்தவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இன்க்ளூடிங் இப்போ வந்து கர்நாடகா சிஎம்மும் கேரளா சிஎம்மு அவங்கெல்லாம் போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுற ஏரியாவில் போய் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சைட்லேருந்து இன்னும் யாரும் குரல் கொடுக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு நீட்டை வந்து நம்ம ஒழிக்கணும், அதை பற்றி பேசுனது தமிழ்நாடு தான். அது நம்மளே ஆரம்பித்து நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணாமல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகாமல் இருக்குது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஜல்லிக்கட்டுக்காகலாம் போராட்டம் பண்ண எவ்வளோ பெரிய இது பண்ணோம், நம்ம போய் அதில் ஆதரவு கொடுக்காம இருக்குது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி நம்ம இவர்கிட்ட கேட்டால் அவர் இந்த மாதிரி தான் பண்ணிருக்கிறாரு, ஒரு ரீசன் சொல்ல மாட்டுறாரு. நண்பா சொல்லு நண்பா. எனக்கு தெரியாதுப்பா இதை பற்றி என்ன சொல்கிறேன், அந்த போராட்டத்தை பற்றி நீ தான் சொல்கிறேன். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. நண்பனுக்கு வந்து அந்த போராட்டத்தை பற்றி எதுவுமே தெரிலன்றான். இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ரீசன். நிலவரம் இப்போ தான் இப்படி இருக்குது. இது வந்து நிறைய தமிழ் மக்களுக்கு ஷேர் பண்ணி தமிழ் மக்களை வந்து பிரெயினில் உரைக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா தான் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணும்போது அதுக்கான ஆதரவு தெரிவிக்க முடியும். கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக மட்டும்தான். நம்ம தான் கவர்மெண்ட். நம்மளுக்கு எப்படி வேணும் நம்ம தான் செட் பண்ணிக்கிறோம். கவர்மெண்ட் நம்மளை செட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய தாட்டு. அதான் நண்பரை கூப்பிட்டு நண்பருக்கு அவரோட கருத்தை பற்றி பேச சொன்னேன். என்னோட கருத்து இதுதான் நான் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.